மீன் வறுவல் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மசாலாலாம் இந்த மீன்லேருந்து எதுவுமே பிரியாத அளவுக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விரால் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அது கூட ஒரு 10 பல் பூண்டை நச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த மசாலாவை பிசைகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணியவே கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க விரால் மீன் துண்டுகளை இது கூட சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு அது மேலே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை வச்சுட்டு இப்போ இதில் ஊற வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா பொறுமையாக தோசைக்கல்லில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா சிம்மிலேயே வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சைடு பரட்டி போட்டு அதே மாதிரி 2 சைடுமே நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியான டேஸ்டான விரால் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஹாப்பி குக்கிங்.